Hi sisters and brothers, welcome to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவில் ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக பார்ட் சியில் லிட்ரஸி ஒர்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் பார்க்குறோம். அதில் 5 ப்ரோஸ் இருக்குது சரிங்களா. 5 ப்ரோஸ் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி டெட்டுக்கெல்லாம் இதுலேருந்து கொஷின்ஸ் ரைஸ் ஆகுது. அந்த 5 ஆத்தர்ஸ் ஒரே வீடியோவில் பார்ப்போம் வாங்க. அதில் ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எழுதுன லியோமி ஓ பிளஹார்ட்டி, த டெம்பஸ்ட் எழுதுன டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியரோடது, த லாஸ்ட் லெசன் அல்ஃபான்ஸ் டாடெட், ஃபோர்த் ஒன் த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலண்ட் மேரி மேப்ஸ் டாட்ஜ், அண்ட் த ஃபிஃப்த் ஒன் த டையிங் டிடெக்டிவ் ஆர்த்தர் கெனன் டாயில் சரிங்களா. இந்த 5 ஆத்தர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சர் ஆர்த்தர் இக்னாட்டியஸ் கெனான் டாயில் சரிங்களா. இவரோட பீரியட் 1859 to 1930. 1859 to 1930. இவர் த டையிங் டிடெக்டிவ் எழுதியிருக்கார் இல்லையா. இவர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். என்ன ரைட்டர்? பிரிட்டிஷ் ரைட்டர். பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் ஃபீச்சரிங் த கேரக்டர் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் சரிங்களா. இவர் ஃபிக்ஷன் தான் நிறைய எழுதுவார். ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றி அந்த கேரக்டர் வச்சு நிறைய எழுதியிருக்காரு சரிங்களா. விச் ஆர் ஜென்ரலி கன்சிடர்டு மைல்ஸ்டோன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் க்ரைம் ஃபிக்ஷன். பாருங்கள், ஃபிக்ஷன் பற்றி தான் ரொம்ப எழுதியிருப்பாங்க. Doyle wrote 46 short stories, famous detective featuring. This story is narrated by character Dr. Watson, originally a physician. யாரு வாட்சன் ஒரிஜினலாக அவர் ஒரு physician. In 1887 he published a study in Scarlet. இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா? A study in Scarletல தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. The first of 4 novels about Holmes and Dr. Watson. ஃபஸ்ட்டு 4 நாவல்ஸில் இவங்க 2 பேர் பற்றி தான் நிறைய வந்திருக்கும் சரிங்களா. இன் அடிஷன் டாயில் ரோட் ஓவர் 50 ஷார்ட் ஸ்டோரிஸ். த ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டோரிஸ் ஆர் ஜென்ரலி கன்சிடர்டு மைல்ஸ்டோன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபிக்ஷன். மைல்ஸ்டோனாக இருக்கிறது இவரோட ஸ்டோரிஸில் எதுனா த ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டோரிஸ் தான் ஃபிக்ஷன்லேயே ஒரு மைல்ஸ்டோன் க்ரியேட் பண்ணியிருக்குது. ஹிஸ் நோட்டபிள் ஒர்க்ஸ் இன்க்ளூட் 2 ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்குது. அது த ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ், இது ஒரு க்ரைம் ஃபிக்ஷன் சரிங்களா. நெக்ஸ்ட் த லாஸ்ட் வேர்ல்டு, இது 2 புக்ஸுமே இவரோடது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியர், வில்லியம் ஷேக்ஸ்பியர். இவரோட டைம்லைன் பாருங்கள். இதில் நம்ம புக்கில் டெம்பஸ்ட் ஸ்டோரி எழுதியிருக்காரு இல்லையா. நிறைய எழுதியிருப்பாங்க, அதில் டெம்பஸ்ட் லெசனுக்கானது. இவரோட டைம்லைன் 1564 to 1616. இந்த ஆத்தர் மட்டும்தான், ஷேக்ஸ்பியர் மட்டும்தான் 15th centuryலேயே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இவர் ஒரு இங்கிலீஷ் போய்ட் சரிங்களா. யார்? இங்கிலீஷ் போய்ட். 52 years தான் வாழ்ந்திருக்காரு பாருங்கள். வேர்ல்ட்ஸ் ப்ரீ எமினன்ட் ட்ராமாட்டிஸ்ட், ஆக்டர், பிளே ரைட்டர். ட்ராமாட்டிஸ்ட்டு ப்ளஸ் வேர்ல்டு ப்ரீ எமினன்ட் ட்ராமாட்டிஸ்ட் சரிங்களா. ஒரு ட்ராமாட்டிஸ்ட்டாக இருக்கிறவர், ஆக்டராக இருக்கிறவர், பிளே ரைட்டர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஷேக்ஸ்பியர். இது கீவேர்டே ட்ராமாட்டிஸ்ட் தான். பார்ன் அண்ட் ப்ராட் அப் ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் அவன், வார்விக்ஷயர். இந்த பிளேஸ் இது 10th புக்கில் இருக்காது. இந்த வார்விக்ஷயர்ன்றது வேறு புக்கில் தான் இருக்கும். அதை நான் பார்த்து எடுத்திருக்கேன். சில புக்கில் 39 பிளேஸ்ன்னு இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக 37 பிளேஸ், 154 சனட்ஸ் சரிங்களா. 2 லாங் நரேட்டிவ் போயம்ஸ் கூட எழுதியிருப்பாங்க. அப்புறமா நிக்நேம் பேர்ட் ஆஃப் அவன் சரிங்களா. இவர் இங்கிலாண்டோட நேஷ்னல் போயட். யார்? வில்லியம் ஷேக்ஸ்பியர் இங்கிலாண்டோட நேஷ்னல் போயட். 2 லாங் நரேட்டிவ் போயம்ஸ் சொன்னேன் இல்லையா, அண்ட் ஃபியூ வெர்சஸ் எழுதியிருப்பார் இவர். ஹிஸ் ஃபஸ்ட் ஒர்க்கு த ஃபஸ்ட் ஃபோலியோ, பென் ஜான்சன் ரோட் எ ப்ரிஃபேஸ் டு திஸ் புக்கு அண்ட் கோட், ஷேக்ஸ்பியர் இஸ் நாட் ஆஃப் அன் ஏஜ் பட் ஃபார் ஆல் டைம். அவர் ஒரு ஏஜுக்கு குறிப்பிட்டவர் இல்லை. அவரோட புக்ஸு அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது எல்லா டைமுக்கும் சூட் ஆகுற மாதிரி இருக்குது. ஹிஸ் பிளேஸ் டிரான்ஸ்லேட்டட் மேஜர் லாங்குவேஜஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு சரிங்களா. த்ரூ அவுட் வேர்ல்டு ஒரு புக்ஸ் நிறைய லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்குது. 10th புக்கு சாரி, இது இங்கே பாருங்கள் 37 பிளேஸ், 154 சனட்ஸ், 2 லாங் நரேட்டிவ் போயம்ஸ். இதில் சிலதெல்லாம் 10th புக்கில் இருக்காது, எக்ஸ்ட்ரா இது நான் கொடுத்துருப்பேன், வேறு லெசன்ஸில் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் விச் ஹி பெயிண்ட் பிட்வீன் 1589 and 1613. இந்த பீரியடில் தான் இவர் ரொம்ப இந்த போயம்ஸ் அதெல்லாம் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆத்தர் அல்ஃபான்ஸ் டாடெட். லெசன் த லாஸ்ட் லெசன் சரிங்களா. த லாஸ்ட் லெசன்
டைம் பீரியட் வந்து 1840 to 1897. சரிங்களா. இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நாவலிஸ்ட், ஐரிஷ் நாவலிஸ்ட்டு, ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், இதெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கோங்க யார் யார் என்னென்னன்ட்டு. நான் லாஸ்ட்டில் ஒரு வீடியோ போடுவேன், அதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கிறதுல ஒரு இடத்துல எழுதி கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், த லாஸ்ட் லெசன் இஸ் செட் இன் த டேஸ் ஆஃப், எப்போ வந்து இந்த ஸ்டோரி நடந்திருக்குன்னா ஃப்ராங்கோ ஃப்ரெஷன் வார். சரிங்களா, அந்த டைமில் தான் வந்து இந்த ஸ்டோரி நடந்திருக்கு. இந்த வார் நடந்த பீரியட் வந்து 1870 to 1871, in which France was defeated by Prussia led by Bismarck. Prussian then consisted of what now are the nations. அந்த ப்ருஷ்யா வந்து எது வந்து அவங்க கையில் வச்சுருந்தாங்க, அவங்களோட பார்ட்டாக இருந்துச்சுன்னா ஜெர்மனி, போலாண்ட், பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியா. In this story, the French districts of Alsace and Lorraine have passed into the Prussian hands. இந்த ரெண்டு இதுவும் வந்து அந்த ப்ருஷியன் கண்ட்ரி இருக்கு இல்லையா, அவங்க கைக்கு போயிடுச்சு, அவங்க ஜெயிச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ் ஃபஸ்ட் பிளைட் எழுதினார் வந்து லியாமி ஓ பிளாஹர்டி. சரிங்களா, இவரோட டைம் பீரியட் வந்து 1896 to 1984. இவர் வந்து ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட். சரிங்களா, ஐரிஷ் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் ஐரிஷ் லிட்ரரி ரினைசன்ஸ். இவர் வந்து ஐரிஷ் லாங்குவேஜில் ரொம்ப வந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காரு லிட்ரஸியில். மெம்பர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாண்ட், அங்கே வந்து சிபிஐ கட்சி மாதிரி அயர்லாண்டில் இவர் தான் ஒரு மெம்பராக இருந்திருக்காரு. A native Irish speaker from the Gaeltacht of O'Flaherty write almost exclusively in English except for a small number of short stories in Irish language. Spent most time in எதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ட்ராவலிங் அண்ட் lived comfortably and quietly outside the spotlight. இந்த மாதிரி தான் அவர் வந்து எந்த ஆத்தர் வந்து கம்ஃபர்டபுளாக அவுட் சைட் ஆஃப் ஸ்பாட்லைட்டில் வந்து வாழ்ந்திருக்காருன்னு கூட கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆத்தர் வந்து த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலண்ட் எழுதுன மேரி மாப்ஸ் டாட்ஜ். இவங்களோட டைம் லைன் பாருங்கள், 1831 to 1905. இவர் வந்து ஒரு அமெரிக்கன். சரிங்களா, இவங்க வந்து ஒரு அமெரிக்கன். இவங்க வந்து சில்ட்ரன்ஸ் ஆத்தர் அண்ட் எடிட்டர், ஸ்பெஷலாக வந்து சில்ட்ரன்ஸ் பற்றி எழுதுகிறவங்க இவங்க. சரிங்களா, பெஸ்ட் நாவல், இவங்களோட பெஸ்ட் நாவல் எதுனா ஹான்ஸ் பிரிங்கர். She was recognized leader in juvenile literature for almost a third of 19th century. 19th century தேர்ட் பார்ட்டு. சரிங்களா, இவங்க வந்து ஜுவனைல்ஸ்னால் சில்ட்ரன் லிட்ரேச்சரில் இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக ரெக்கக்னைஸ் லீடராக வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்க. டாட்ஜ் கண்டக்டட் சென்ட் நிக்கோலஸ் ஃபார் மோர் தென் 30 years, ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மேகசின் ஃபார் சில்ட்ரன். சென்ட் நிக்கோலஸ் மேகசின் யாருதுன்னு கேட்பாங்க. அப்போ வந்து மேரி மாப்ஸ் டாட்ஜோடது. அவங்க வந்து 30 years வந்து இது வந்து ரன் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. எதுக்கு? ஃபார் சில்ட்ரன், அடல்ட்டுக்கா சில்ட்ரனுக்கா யாருக்குன்னு கேட்பாங்க. ஃபார் சில்ட்ரனுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இதுலேருந்து ஒரு 5 marks 2 marks 3 marks வந்தால் கூட ஹாப்பி. ஸோ நல்லா படிங்க, எக்ஸாமுக்கு டைம் இருக்குது இல்லையா, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக படிக்கணும்னு தேவையில்லை, கீ பாயிண்ட்ஸ் உங்கள் மைண்டில் இருந்தாலே நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.